கவியரசு கண்ணதாசன் எழுதுவார். என்னன்னா, ஒருத்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கண்ணை மூடி கைகளை கோர்த்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவர் தவத்தை கலைக்கணும்னு மன்மதனுக்கு முடிவு பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணான், அவர் பாட்டில் அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஓம் அப்படின்னு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மன்மதன் என்ன பண்ணான், தான் மனைவி ரதியை கூட்டிகிட்டு போயிட்டான். தவத்தை கலைக்கிறதுக்கு அது ஒன்று போதாதா, நதியை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படியே மல்லிகைப்பூ வாசம் கமகமன்னு இருந்துச்சு. நம்மால் தவத்திலிருந்து களையலை, பாட்டுக்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். மல்லிகைப்பூ வாசம் அடிச்சுது. நம்ம இருந்தால் தவம் கிடக்குது அப்புறம் அப்படின்னு இருப்போம். ஆனால் தவம் களையலை. அதுக்கு பிறகு கொலுசு சத்தம் கேட்டு அப்படியே ரதி நடந்து போனான். அவர் கண்ணை திறக்கலை, அப்படியே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மன்மதனால் பொறுக்க முடியலை. உடனே என்ன பண்ணினா, பக்கத்தில் போய் நின்று வளையல் சத்தம் அப்படி குழு குழுன்னு வளையலை அப்படி வளையல் சத்தம் கேட்டோம். அவர் அப்படியே தவம் செஞ்சுட்டு, உண்மையான ஞானி சார் அவர் தவம் செஞ்சுட்டு இருந்தார். மெல்ல ரதி பக்கத்தில் போய் உட்காந்து, அப்பவும் தவம் கலையில. அந்த தவம் செய்கிற முனிவனுடைய மடியில் ரதி உட்கார்ந்தாள். அவனை மெல்ல தழுவினாள். உடனே மெல்ல மெல்ல அப்படி தவம் செய்கிற முனிவர் கண்ணை திறந்துட்டார். மன்மதனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையா தவம் செய்கிற, என்ன தவம், பெரிய தவம். மல்லிகைக்கு மயங்க மாட்டாராம், கால் கொலுசுக்கு மயங்க மாட்டாராம், அவர் வளையல் சத்தத்துக்கு மயங்க மாட்டாராம். உட்காந்து மடியில் உட்கார்ந்த உடனே கண்ணை திறந்துட்டார்ல அப்படின்னு நினைச்சாரு. உடனே கண்ணை திறந்த அந்த ஞானி கண்களில் தவக்கணல். ஒரு நொடி தான் திறந்தாரு. திறந்த உடனே அந்த பெண்ணை பார்த்தார், ரதியை பார்த்து உடனே கண்ணை மூடி ஓம் அப்படி மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்து விட்டார். நடந்தது என்ன தெரியுமா, மடியில் இருந்த ரதி கீழே இறங்கி முனிவனுக்கு எதிரே உட்கார்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி ஓம் என தவம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். மனைவியை அழைத்து வந்து தவத்தை கலைக்க வந்த மன்மதன் மனைவியை பறிகொடுத்து விட்டு அவன் முனிவனாகி போய்விட்டான் என்று கண்ணதாசன் எழுதுகிறார். நீ என்ன எண்ணத்தில் நீ வலுவாக இருக்கிறாயோ, உன்னுடைய நோக்கத்தை கலைத்து விட வேண்டும் என்று எவனாவது வாழ்நாள் முழுக்க திட்டம் தீட்டினாலும் அந்த திட்டத்தை நீ நீக்குவதற்காக திட்டம் தீட்ட தேவையில்லை. உன்னுடைய ஒரே பார்வை அவனுடைய சதி திட்டத்தை முறியடித்து விடும். உன்னுடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தாள் என்று கண்ணதாசன் எழுதுகிறார்.